ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். அதை உருளைக்கிழங்க நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிசாக 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பொட்டேட்டோ நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நடுவில் எடுத்து இதை கிளறி விட்டுக்கலாம். இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போ மூடி வச்சுக்கலாம். திறந்து பார்த்துக்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஏன்னா கிழங்கு வெந்த உடனே தான் நம்ம சாதத்தை போடணும். இல்லைன்னா நறுக்குன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளுடைய பொட்டேட்டோ ரைஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய பொட்டேட்டோ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.